பள்ளி சான்றிதழ்களில் சாதி மதத்தை குறிப்பிட விரும்பாதவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஜி. பாலகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 1973 ஜூலை 2ஆம் தேதி தமிழக கல்வித்துறை ஒரு அரசாணையை பிறப்பித்தது என்றும் இதில் சாதி மதம் போன்ற விவரங்களை பள்ளி சான்றிதழ்களில் குறிப்பிட விரும்பவில்லை எனில் அதை கல்வி நிறுவனங்கள் பள்ளி நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். 1973 அரசாணையை வலியுறுத்தி 2000ஆம் ஆண்டு ஜூலை 31 மேலும் ஒரு அரசாணையை தமிழக கல்வித்துறை வெளியிட்டது என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர், இடஒதுக்கீடு சலுகைகளை பெற விரும்பும் நபர்களை தவிர பிற மாணவர்களை பள்ளி மற்றும் சான்றிதழில் சாதி மத விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரினார். மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், சாதி சான்றிதழ் தனியாக வழங்கப்படும் பட்சத்தில் பள்ளி சான்றிதழில் சாதி மதத்தை பற்றி குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது என்றும் 1973 மற்றும் 2000ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை குறித்து பள்ளிகளுக்கு மீண்டும் அறிவுறுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பாலகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது.